அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். ஸ்ரீரங்கம் சரணாகதி அடைவது விஷ்ணு காயத்ரி. வயிற்றிலிருந்து கழிவுகள் கீழ் முதுகு தண்டோடம் L4 L5 என்று சொல்வார்கள், அதில் கவனம். சனி உங்களுக்கு 11ஆம் இடத்திலே இந்த பராபவரிடம் முழுவதும் இருக்கிறார். பணவரவு ஏற்படும். இந்த பராபவரிடத்தில் திருமண தடைகள்லாம் நீங்கிடும். புத்திர சந்தான தடைகள் நீங்கிடும். அப்பா அம்மாவை 10 வருஷமாக பார்க்க முடியாதவர்களெல்லாம் திருப்பி சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவோட தகராறாயிட்டு திரும்பி வெட்டு குத்தெல்லாம் இருந்தவங்களாம் ஒன்றாயிடுவாங்க. பூர்வீகத்தில் சொத்துக்கள் கிடைக்கும். தொழிலில் அற்புதமான அமைப்பு ஏற்படும். வியாபாரத்தில் அந்த பாதிப்புகள்லாம் நிவர்த்தி ஏற்படும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் அதிகமாக தொடங்கக்கூடிய ராசியில் யார் வரும்? ரிஷபம் வரும். செல்வந்தர்கள் அதிகமாக ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கும். கோர்ட்டு கேஸு டைவர்ஸு பஞ்சாயத்துன்னு இருந்த பாதிப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். எல்லாரும் இதுங்க எப்படி இருந்ததுன்னா இப்படி இருக்குது, இவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னு மற்றவர்கள் உங்களை பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு ஏற்படும். உறவுகளில் இருந்த சிக்கல்லாம் தீரும். பூர்வீகத்தில் வரக்கூடிய சொத்துக்கள் கிடைக்கும். எதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும்? மன அழுத்தம் வரக்கூடாது. தாயார் தந்தையாருடைய தேகாரோக்கியத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா தொலைதூரத்தில் இருந்தாலும் வீடியோ காலில் டெய்லி பேசணும். ஏதாவது வயிறு வலி வந்த வலின்னா மருந்து கடையில் மருந்து வாங்கி கொடுக்கூடாது. நல்ல டாக்டரை பார்த்துடணும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பராபவரிடத்தில் அசைய சொத்துக்கள் நிச்சயமாக ஏற்படும். வசதிகள் பெருக்கிக் கொள்வீர்கள். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் தீரும். தொழிலில் அதிக அற்புதத்தை பார்க்கக்கூடிய ராசி யார்? ரிஷபராசிக்காரர்.